இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 375 Web Technologies. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா CSS 3. ஸோ இதில் இன்லைன், எம்பெடட், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ், தென் ரூல் கேஸ்கேடிங். ஸோ இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த சிஎஸ்எஸ்ல இருந்தே ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் இந்த HTTP request and HTTP response, வெப் கிளைண்ட்ஸ், வெப் சர்வர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸையும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எல்லா சப்ஹெட்டிங்க்கும் படிச்சுட்டு போங்க. தென் இன்ஹெரிட்டன்ஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். ஸோ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் HTML-ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. டேபிள்ஸ், லிஸ்ட், இமேஜ், கண்ட்ரோல் எலமெண்ட்ஸ், தென் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த யூனிட்ல நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வெப் டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லையுமே டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால நான் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டினாவது படிச்சுட்டு போங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சிருங்க. எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் ஈவென்ட் ஹேண்ட்லிங், இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் வேலிடேஷன், தென் JSON introduction, syntax and function files, then JavaScript DOM model. ஸோ இந்த யூனிட்லையுமே 5 கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஏன்னா டாபிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால எல்லா கொஸ்டினுமே படிக்கிறது தான் நல்லது. ஸோ 5 கொஸ்டினையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சர், சர்வ்லெட் லைஃப் சைக்கிள், இது ரெண்டும் கண்டிப்பா படிக்கணும். தென் செஷன் ஹேண்ட்லிங், database connectivity JDBC, then form, get and post actions. ஸோ இதுலயுமே இந்த 5 டாபிக்கையுமே படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து பார்ட் சி கூட கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ 5 கொஸ்டினும் படிச்சிட்டீங்க அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இந்த PHP வேரியபிள்ஸ், தென் built-in functions, தென் ஃபார்ம் வேலிடேஷன், அதுக்கப்புறம் இந்த XML ஸ்கீமா, XML parsers and validation, தென் இந்த XML DTD. ஸோ இதுலயுமே 5 கொஸ்டினையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த யூனிட்ல இருந்தும் பார்ட் சி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இந்த MVC ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் இதுல வெப் அப்ளிகேஷன்ல சம் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர்பேஸ், டாக்கர், நோட்.js, ரியாக்ட். டூல்ஸை பத்தியும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல கம்பாரிசன் மாதிரி கூட கேட்கலாம். இல்லைனா ஏதாவது சப் டாபிக்ஸ் கொடுத்து கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு டூலை வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்கலாம். டாக்கர், அப்படி இல்லைனா ஃபயர்பேஸ், தென் நோட்.js ஆர் ரியாக்ட். ஸோ ஏதாவது ஒரு டூலை கூட மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த டூல்ஸ்ல நீங்க எனி 3 படிச்சுட்டு போங்க. அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த MVC ஆர்கிடெக்சர், தென் இந்த டூல்ஸ்ல ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எல்லா டூல்ஸையும் ஒரு கொஸ்டினா படிச்சுக்கோங்க கம்பேர் பண்ணி. தென் ஏதாவது ஒரு 2 இல்லைன்னா 3 டூல்ஸ் வந்து செப்பரேட்டாகவும் பிக் கொஸ்டினுக்கு படிச்சுட்டு போங்க. ஸோ தட் எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க மினிமம் ஒரு 4 கொஸ்டினாவது எல்லா யூனிட்லயுமே படிக்கிறது தான் நல்லது, மினிமம் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு. ஸோ 4 கொஸ்டின் படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் ஒரு 5 கொஸ்டினாவது அட்டன் பண்ணி நீங்க ஜஸ்ட் பாஸ் வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் மார்க் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 5 கொஸ்டின்ஸுமே படிச்சுட்டு போங்க. ப்ரோக்ராம் மாதிரி கேட்டா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் ஈஸியா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.